மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய காலத்திலிருந்து 30 ஆண்டு காலத்திலே இப்பொழுதுதான் ஆளுகிற கூட்டணியிலே மறுமலர்ச்சி திமுக இடம்பெற்று ஆளுங்கட்சியோடு அணியிலே இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் வீரியமாக தலைவர் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக நடத்தியது முல்லை பெரியாரை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி, நீட்டினோவுக்காக போராடியதாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் வைகோ தான் எல்லாவற்றையும் தொடங்கி வைப்பவராக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுக அந்த வீரியம் குன்றாமல் இன்று வரையில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளுகிற கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் சில கருத்துக்களை அறிக்கை மூலமாக தெரிவிப்பது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட தொடர்பு அமைச்சர்களையும் நேரிலே சந்தித்து அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே அந்த வாய்ப்பு மறுமலர்ச்சி திமுக கிடைத்திருக்கு. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் எம்பியாக ஆவதற்கு முன்பே 2022 டிசம்பர் மாதம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு 3000 பேரோடு ஊர்வலம் போனார். வைத்த கோரிக்கை, காட்டுப்பன்றிகளால் விளைநிலங்கள் பாழாகின்றன, சாகுடி செய்யக்கூடிய பயிர்கள் சேதமாகின்றன, விவசாயிகள் நஷ்டமடைகிறார்கள், இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லி 2022 டிசம்பர் மாதம் போனார். அன்றைக்கு கோரிக்கை வைத்தார். இப்பொழுது கடந்த கூட்டத்தொடர் நடந்த நேரத்தில், அதற்கு முன்பு இவர் எம்பி ஆனதற்கு பிறகு இன்றைக்கு எடுத்த நடவடிக்கை என்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை கொடுத்தது மட்டும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார், பூமிநாதன் போன்றவர்கள் மூலமாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி சட்டமன்றத்திலே அது குறித்து விவாதத்தை தொடங்கி வைத்து மறுமலர்ச்சி திமுக சார்பில் மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்து காட்டுப்பன்றிகளை 3 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் சுடலாம் என்று ஒரு சட்ட விதிகளை திருத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது.